உருவக்கற்ற பாறையை செதுக்கி அழகான சிலையை வடிப்பது சிற்பியின் பணி. உருவமற்ற மண்ணுக்கு உருவம் கொடுப்பது குயவன். அதேபோல் மாணவர்களுக்கு அறிவுடன் அன்பையும் புகட்டி நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்கள். அப்படி தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் பற்றி நாம் பார்க்கலாம். வழக்கமாக சொல்லுவாங்க, ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. அதுக்கு ஒரு முன்னுதாரணம்னா மதுரையில் நான் அவங்கள தான் பார்த்துருக்கேன். இதை நீங்கள் அவங்க ஸ்கூலை சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும். கல்லூரி மாணவர்கள் படிக்க வேண்டிய பொலிட்டிக்ஸ் ஆங்கிலத்தில் உள்ள அந்த உச்சரிப்பு முறையை அவங்க சிறு வகுப்பிலிருந்தே சொல்லித்தர்றாங்க. இந்த பாராட்டுக்கு சொந்தக்காரர் மதுரை அண்ணா நகரில் இயங்கி வரும் ராஜபரமேஸ்வரி நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோஸ்பின் செல்வமேரி. கடந்த 2012ஆம் ஆண்டு மாநில அளவில் சிறந்த ஆசிரியருக்கான விருது பெற்ற இவர் இந்த ஆண்டு தேசிய அளவில் நல்லாசிரியர் விருதினை பெற்றுள்ளார். மாணவர்களின் நலனே தனக்கு முக்கியம் என கூறும் இவர் சிறந்த கல்வியின் மூலம் சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும் என்று கூறுகிறார். டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவை போல நிச்சயமாக சிறந்தது ஒரு மாணவர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அவர்கள் நல்ல ஒரு ஒழுக்கமான முறையில் கொண்டு வந்த ஒழுக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டாலே நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். வெகு இயல்பாய் பழகும் ஜோஸ்பின் செல்வமேரியின் குணத்தால் தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தயக்கமின்றி பேச முடிவதாக கூறுகிறார்கள் மாணவர்கள். இந்த 60 டிகிரின்றது ஏபிடியில் எதனுடைய கோண அளவை குறிப்பிட்டு வாசிக்க சொல்லுவாங்க. நாங்கள் வாசிக்கும் போது ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ் எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் பேசுகிறோமோ இங்கிலீஷும் அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்னோட நல்லா பேசலாம் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தாராளமாக இடம் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட நாங்கள் பேச ட்ரை பண்ணியிருக்கோம். அது மாதிரி பேசவும் பழகியிருக்கோம். மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் பலருக்கும் கூட ஜோஸ்பின் செல்வமேரி ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறார். ஒரு ரோல் மாடலாக தான் எங்களுக்கு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க முன்மாதிரியாக எல்லா விஷயத்துலையுமே காலையில் ஸ்கூலுக்கு வர்றதுலேருந்து ஈவினிங் போகிறது முடியும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளையாட்டியாக இருப்பாங்க. டெய்லி அவங்களோட அப்ரோச் எங்களுக்கு ரொம்ப எங்கள் ஸ்கூலை முன்னேற்றத்துக்கு அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த அவார்டு உண்மைக்கே அது பொருத்தமானதான். அந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என அனைத்து தரப்பிலிருந்து பாராட்டை வாங்கி தந்த தேசிய விருது தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு ஒரு உந்துதலே என்பதன் மூலம் அடக்கத்தை போதிக்கிறார் இந்த நல்லாசிரியர். தேசிய விருது என்னுடைய பணி கிடைத்த அங்கீகாரமாக நான் கருதவில்லை. தொடர்ந்து என்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்வதற்குரிய ஊக்கத்தை எனக்கு அது தருகின்றது. இன்னும் தொடர்ந்து மிக அதிக அளவில் அர்ப்பணித்து என்னுடைய மாணவர் சமுதாயத்தை நான் சிறப்பான முறையில் உருவாக்குவேன். மாணவர்களுக்கு கல்வியையும் அறிவையும் வழங்க பல சாதனங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு மதிப்பையும் மனிதாபிமானத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கும் வாசல்கள் ஜோஸ்பின் செல்வமேரி போன்ற ஆசிரியர்கள் என்றால் அது மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சகாய பிரதீபா.